ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தகவல். இது டெக் அப்டேட்ஸ் 890வது வீடியோ. இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான அப்டேட்ஸோடு வந்திருக்கேன். முக்கியமான அப்டேட் சொல்லணுன்னா ஒன்ப்ளஸோட நாட் 3 இந்தியாவோட ப்ரைஸ் திரும்பவும் அதனோட லான்ச் டைமில் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லீக். அது போக ரியல்மியோட GT Neo 5 SE இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் தெரிய வந்திருக்கு. எப்போ லான்ச் ஆகும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். அது போக ரெட்மி Note 12 4G மொபைல் இது எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. ஏர்டெலோட டேரிங் ப்ரைஸ் அதிகரிக்க போகிறாங்களாங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்னும் நிறைய இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன்று வீடியோவில் போய்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட், ஐட்டன்லேருந்து ஒரு டேப்லெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 இன்ச் டிஸ்பிளேவோட ஒரு 4G ப்ராசஸர், ஆக்டோகோர் ப்ராசஸர்னு சொல்கிறாங்க, இன்னும் ப்ராசஸர்னு தெரில, 6000 mAh பேட்டரியோட 8 MP மெயின் கேமராவோட ஒரு 10 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு 13,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நான் ஏன் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எங்கே போயிட்டுருக்கு, பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே காம்படிட் பண்ணுறதுக்காக கம்மி ப்ரைஸில் சூப்பரான டேபை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெறும் 10 இன்ச் HD+ டிஸ்பிளேயோட ஒரு டேபை கொண்டு வரது, அதுவும் இந்த நேரத்தில் கொண்டு வரது சரியா? மார்க்கெட்டை பிடிக்கணும்னா எந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு மொபைல் கம்பெனிக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இவங்க எதுக்கு இந்த டேபை லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு வேளை நீங்கள் டேப் வாங்குற ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா 12,000 13,000 கிடைக்குதுன்னு இந்த டேப்லாம் வாங்கிறாங்க. இதுக்கு 2,000 3,000 ஒரு சில சைனா டேப் கிடைக்கும். ஸோ அதே வாங்கிட்டு போயிடலாம். அதுக்கு இதுக்கும் பெருசாக வித்தியாசம் உங்களுக்கு தெரியாதுங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டோட Go OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பெருசாக கூட யூஸ் பண்ண முடியாது. அடுத்து ரியல்மி GT Neo 5 தொடர்ந்து Neo 5 SE அப்படின்ற ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான டவுன் கிரேட் வெர்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இந்த அளவு டவுன் கிரேடாக இருக்குன்னா பெருசாலாம் டவுன் கிரேடாக இல்லைங்க. இதுலேயும் GT Neo 5ல பார்த்த மாதிரி 144 ஹெர்ட்ஸ்க்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 64 MP கேமரா OS சப்போர்ட்டோட கொடுக்குறாங்க. ப்ராசர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனோட 7+ Gen 1 அப்படின்ற ப்ராசரோட இந்த மொபைல் வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே 240 வாட் கொடுக்கல அப்படின்னாலுமே ஒரு 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக ஒரு 30,000 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்குள்ளே வர ஒரு மொபைலாக இது இருக்கும். இப்போதைக்கு இது லான்ச் ஆக போகிறது இல்லை, Q3ல தான் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதத்துக்குள்ளே இதனோட லான்ச் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ரியல்மியோட GT Neo 5 SE கொஞ்சம் வர டைம் ஆகும். ஸ்டஃப்கூல்லேருந்து இப்போ ஒரு பவர் பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க. 85 வாட் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். 20,000 mAh பவர் பேங்க் 85 வாட் சப்போர்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 85 வாட்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட லேப்டாப்ஸை நம்ம சார்ஜ் பண்ண முடியும், மொபைலை குயிக் சார்ஜ் பண்ண முடியும், ஐஃபோன்ஸை சார்ஜ் பண்ண முடியும், அது மாதிரி மேக்புக்கெலாம் சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி வேறு ஒரு சில விஷயங்களும் பண்ண முடியும். அது ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்படி கொடுத்துருந்தா எங்களோட ப்ரைஸிங் என்ன தெரியுமா, 5,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த கடுப்பேற்ற விஷயம் என்ன தெரியுமா, இதனோட ப்ரைஸ் இங்கே 5,000 அப்படின்னு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜி கொண்டு வராங்க அப்படின்றதுக்காக இவ்வளோ அதிகமாக ப்ரைஸிங் பண்ணுறது நான் ஏற்றுக்கவே மாட்டேன். 20,000 mAh பவர் பேங்க், ஸோ 5,000 அப்படின்றது எனக்கு ரொம்பவே அதிகம் அப்படின்னு தெரியுது. ஒன்றும் பெருசான டெக்னாலஜிலாம் இல்லை இந்த 85 வாட்கான பவர் அவுட்புட்டை அச்சீவ் பண்ணுறது. ஸோ இப்போ போயிட்டு இருக்க டெக்னாலஜிக்கு அதை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட முடியும். சின்ன சின்ன போர்ட்ஸை சேஞ்ச் பண்ணுறது மூலமாக, சர்க்யூட் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக கொண்டு வந்துட முடியும். அப்படி இருக்கும்போது அவங்க எதுக்கு இந்த அளவு அதிகம் ப்ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஒரு சிலருக்கு வேணால் யூஸ் ஆகலாம். அதிகமாக ட்ராவலில் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பவர் பேங்க் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். செக் பண்ணி பாருங்க. அடுத்து ஏர்டெலோட டேரிஃப் பிளானை இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா? எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷத்தோட மிடிலேருந்து இன்க்ரீஸ் ஆகுமா. ஏற்கனவே அங்கங்கே அவங்களோட 99 ரூபா பிளானை 155 ரூபா, ஆல்மோஸ்ட் 50% மேலே இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இன்னமும் மீதி இருக்க சிட்டிஸ்லையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா. அவங்களுக்கு வர லாபத்தை அதிகரிக்கிறதுக்காக எல்லா பிளானோட ப்ரைஸையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஜியோவோட கூட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கான். சீக்கிரமாக ஜியோ, ஏர்டெல் எல்லாருமா சேர்ந்து அவங்களோட டேரிஃப் பிளானை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் பிளானில் கூட 50 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்களாம். ஸோ ஓவராலாக நமக்கு எல்லா பிளானும், அதாவது மாதத்துக்கு நம்ம ஒரு 300 ரூபா போடுறோம்னா 350 ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது இந்த வருஷத்தோட மிட்டில். ரெட்மிலேருந்து ரெட்மி Note 12 4G அப்படின்னு ஒரு மொபைல் வர போகுது. ஸோ இந்த மொபைல் ரெட்மியோட சீரீஸில் வர ஒரு 4G மொபைல். இதனோட ஸ்பெக்ஸ் நல்லா தான் இருந்தது. AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க, 50 MP கேமரா கொடுக்குறாங்க, 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. கூடவே இதில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் ப்ராசர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு ஸ்னாப்ட்ராகனில் இந்த
4G ப்ராசரும் கொண்டு வரல. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா பழைய 4G ப்ராசர் தான் யூஸ் பண்ணணும். ஸ்னாப்ட்ராகன் லாஸ்ட்டாக லான்ச் பண்ண 4G ப்ராசர் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 680 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதிகபட்சமாக இந்த ப்ராசரோட தான் இந்த மொபைல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரைஸ் ஒரு 10,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட் சில சமயங்களில் ஒரு 12,000 நம்ம எதிர்பார்க்க மாட்டேன். அடுத்து MIUI 14 இந்தியாவில் லான்ச் ஆச்சு. எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தேன் என்னென்ன டிவைஸ்க்கு எப்போ வரப்போகுது அப்படின்றது. ஸோ போக்கோ டிவைசஸ்க்கு எப்போ வரும் அப்படின்ற லிஸ்ட்டை ஷேர் பண்ணாமே இருந்தாங்க. ஸோ இப்போ MIUI 14 போக்கோவோட மொபைல்ஸ்க்கு என்னென்ன மொபைல்ஸ்க்கு எப்பப்போ வரும் அப்படின்ற லிஸ்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் என்னென்ன மொபைலுக்கு எப்பப்போ வரப்போகுது அப்படின்றது. Q1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா X5 ப்ரோக்கு மட்டும் தான் வரும். Q2 தான் நமக்கு வந்து F4 சீரியஸ், அது போக H சீரியஸ், M சீரியஸ் எல்லாம் வரப்போகுது. அதே மாதிரி Q3 ஒரு சில மொபைலுக்கும் சீக்கிரமாக MIUI 14 வர்றதை பார்க்க முடியுது. எனக்கு என்ன தோணுதுன்னா ரெட்மி மொபைலுக்கு போக்கோ மொபைலில் அப்டேட் பரவாயில்லடா அப்படின்னு தோணுது. ஏன்னா ரெட்மியில் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் ஒரு சில மொபைல்ஸ் தான் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் போக்கோவில் ஒரு சில மொபைல்ஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா மொபைலும் கவர் பண்ணிட்டாங்க. அவங்களோட அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய போக்கோ மொபைல்ஸ்க்கு MIUI 14 வரப்போகுது. அடுத்து வாட்ஸ்அப் நிறைய ஃபீச்சரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து அடுத்து வந்து கால் பண்ணுறதுக்கான லிங்க் அனுப்புறதுக்கான ஒரு ஆப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ யாருக்காவது கால் பண்ணணும்னா அந்த லிங்க் அனுப்பி அதன் மூலமாக கால் பண்ணிக்கலாம் நம்பர் இல்லாமல் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து நியூஸ் வாசிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸ்டேட்டஸ்லேயே நியூஸ் வாசிக்கிற மாதிரி. இது போக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் பட்டனாக கொண்டு வரதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம ஏதாவது மெசேஜ் அனுப்பிட்டோம் அது தப்புனா இது இப்போ டெலீட் தான் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியாது. ஆனால் இனி வாட்ஸ்அப்பில் எடிட் பண்ணலாம். அதுக்கான ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுத்து இந்த டைமிங்குள்ளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷனை எட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ எடிட் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட்டர் அப்படின்றதையும் காமிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடிட் பண்ணுற ஃபீச்சர் சீக்கிரமாக வரப்போகுது. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸோட நாட்ரி என்ன ப்ரைஸில் வரும்னு யாருக்காவது தெரியுமா? இப்போ அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அபிஷியலாக இல்லை அப்படின்னாலுமே ஒன்ப்ளஸ் நாட்ரி ஒரு 35,000 அப்படின்ற ப்ரைஸில் இந்தியாவில் லான்ச் ஆக வாய்ப்பு இருக்கும். மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 9000 ப்ராசரோட எனக்கு வந்து 35,000 ப்ரைஸ்னா கூட ஒன்ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓகே தான். கேமரா மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மொபைலாகவே இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாதிரி லான்ச் டேட் மறுபடியும் லீக் வந்திருக்குங்க. இப்போதைங்களா லான்ச் ஆகலாம் ஜூன் அல்லது ஜூலையில் தான் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து டீல் ஆஃப் த டேல ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது SanDiskோட இந்த பென்ட்ரைவ் வெறும் 399 அப்படின்ற ப்ரைஸில் 64GB வேரியன்ட் அவைலபிளாக இருக்குங்க. நம்ம 32GB பென்ட்ரைவ்ஸே நம்ம வந்து ஒரு 400 ப்ரைஸ் பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து 64GB உங்களுக்கு வந்து 400 தரது ஒரு தரமான டீல். வேணும்னு வச்சிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த பென்ட்ரைவ் வந்து முழுக்க ஒரு பிளாஸ்டிக் பில். அதனால் நீங்கள் வந்து ரஃபாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது. ஸோ நான் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கலாம். அடுத்து நீங்கள் வந்து கம்மி ப்ரைஸில் ஒரு எலக்ட்ரிக் கிட்டில் நல்ல கம்பெனியில் வேணும்னு தெரிஞ்சுருக்கீங்களா? Pigeonோட இந்த எலக்ட்ரிக் கிட்டலை ட்ரை பண்ணலாம். இது வந்து 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி, அவங்களோட ப்ளஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெகுலர் ப்ரைஸை விட இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. வெறும் 549 அப்படின்ற ப்ரைஸில் வாங்க முடியும். எனக்கு தெரிஞ்சு 500 ஒரு நல்ல கிட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நிறைய பேர் தெரியாத கிட்டில்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்பி வாங்கக்கூடிய, ஏன்னா கிட்டில் வந்து தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம், கரண்ட்டில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த கிட்டில் நம்பி வாங்கலாம். ஸோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. வேணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.